அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம காதல் திருமணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேச இருக்கிறோம். இந்த காதல் திருமணங்கிறது இன்றைக்கி நேரத்தில் பாரம்பரியமாக நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும். இதில் இன்டர் காஸ்ட் மேரேஜு, இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜு, இப்படி பல விதமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரே ஜாதியில் செய்யக்கூடிய திருமணங்கள் எல்லாமே நம்ம காதல் திருமணம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதில் பிற மதங்களை சார்ந்த நபர்களை திருமணம் செய்தால் அவங்க பதிவு செய்ய வேண்டிய ஆக்டு, அதாவது சிறப்பு திருமண சட்டம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1956 அப்படிங்கிற ஆக்டில் அதை நம்ம முறைப்படி பதிவு பண்ணுறது சரி. இந்த பதிவு பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணணுங்கிறது கட்டாயம்தான். சிலர் பண்ணுறாங்க, சிலர் பண்ணுறதில்ல. இப்போது இது மாதிரி பதிவு செஞ்சுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட காதல் திருமணம் சரியானதா தவறானதா அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன அலசல் தான் இந்த வீடியோ. சரிங்களா? இப்போது அதில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் யாருங்கிறத நம்ம ஆல்ரெடி தீர்மானிச்சிடுறோம். தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட சிறிது காலம் பழகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. அதில் அவங்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு நமக்கு அந்த பழகிற காலகட்டங்கள்லேயே நமக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவெடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது, நல்லா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதி வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாறதை சொல்ல வரல. அதுக்கு முன்னாடியே, அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு புரிதலுக்கு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த காதல் திருமணத்தில் இருக்குது. பட் அரேஞ்ச்டு மேரேஜில் அது மாதிரி இல்லை. இன்றைக்கெல்லாம் கூட கொஞ்சம் இருக்குது. ஒரு காலகட்டங்கள்லாம் பொண்ணு கிட்ட உட்காந்து தாலி கட்டும்போது தான் இதுதான் பொண்ணுன்னு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. என்னுடைய நண்பர்களே இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் இருக்கார். அவரோட சொல்லியிருக்காரு, எனக்கு பொண்ணு யாருன்னே தெரியாது, அப்பா அம்மா பார்த்துருக்காங்க, மோசமாக பார்க்க போகிறாங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். தாலி கட்டும்போது தான் பொண்ணு பிள்ளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர்த்த என்னுடைய லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த காலம் வேறு. இன்றைக்கெல்லாம் அப்படி யாரும் இல்லை இல்லையா? எல்லாம் இந்த கெட் டுகெதர் லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால் லிவிங் டுகெதர் அந்த மாதிரியே வந்துட்டாங்க. அதுக்காக நான் அதிகமாக அதை சொல்ல வரல இந்த இடத்துல. இப்போ நம்ம காதல் திருமணத்துக்கு வருவோம். அப்போ முன்னாடியே அவங்கள பற்றின ஒரு புரிதல் வர்றதுக்கு நமக்கு இது ஒரு காரணமாக அமையுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் குறிப்பிட்ட பயிர் பண்ணுறீங்க, அதையே ரெகுலராக பண்ணுறீங்க. அப்போ அதனுடைய கல்டிவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த லேண்ட் அதே தான், பட் நீங்கள் பயிர் பண்ணக்கூடியது மாற்றி மாற்றி பண்ணி பாருங்கள், கல்டிவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரே மாதிரியான பயிர்களை நீங்கள் இடும் பொழுது அந்த குறிப்பிட்ட சத்துக்கள் போய்கிட்டே இருக்கும். அப்போ லேண்டு அந்த குறிப்பிட்ட சத்துக்குண்டான மலட்டுத்தன்மையை அடைஞ்சிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்று போடும் பொழுது, நீங்கள் அதுக்கு தேவையான மற்ற இயற்கை செயற்கை ஏதாவது உரங்களை போடும் பொழுது அது டிஃப்ரெண்ட்டாக தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய வீரியம் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்குது. இது நிலத்துக்கு மட்டும் இல்லை, மனிதனுக்கும் அப்படி தான். இப்போது நீங்கள் நெருக்கமான உறவுகளில் தாய்மாமனுக்கு மட்டுமே பெண்களை கொடுக்குறது, அக்கா மகளை கட்டிக்கிறது, அது மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கிறது. ரொம்ப நெருக்கமான சொந்தங்களில் மட்டுமே திருமணம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவ்வளவு வீரியமாக இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். பட் அதே காதல் திருமணங்கள் அப்ளை செய்யும் பொழுது அது கொஞ்சம் வீரியமாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்ணல. இதெல்லாம் இப்படி கொஞ்சம் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள்னு வரும்பொழுது நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண மாட்டோம். ஏன்னா இது யாரும் நம்மளை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கல, நம்மளாக விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யாரையும் குற்றம் சொல்ல மாட்டாங்க. அவங்களே அதை களைவதற்கு முன் வருவாங்க. அல்லது ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை அவருடைய மனசு அக்செப்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் காதல் திருமணங்களில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு.
அட் த சேம் டைம் அதில் என்ன மாதிரியான மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய பேறு காலங்களில் அவங்களுக்கு அந்த காதல் திருமணத்துக்கு 2 குடும்பத்துலேயும் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேறு காலத்தில் மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ப்பிலும் சரி பார்த்திங்கன்னா அவங்க மாளாத வேதனை அனுபவிப்பாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்கள குளிச்சு விடுறதுலேருந்து, அந்த குழந்தைகளை பாதுகாத்துக்கிறதுலேருந்து அவங்களுக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. குளிச்சு விடுறது வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல அனுசரணையாக இருந்தால் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதே பழைய காலங்களாக இருந்ததுன்னா ஒரு 2 குழந்தை பெற்றுருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டக்குன்னு பண்ணிக்குவாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது விலை கொடுத்து வாங்குற மாதிரி, 1 லட்சம் 2 லட்சம் இருந்தால் ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியும். அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கி. அதனால் அந்த குழந்தை வளர்ப்புலேயும் அப்படி தான். ஒரு பெண் வந்து எப்போ கருத்தரிக்கிறாங்களோ அன்னையிலேருந்து அந்த பெண்ணுக்காக செலவு ஜாஸ்தி ஆகுது. கருத்தரிச்ச நாள்லேருந்து பிரசவமாகி அதுக்கப்புறம் 2-3 வருஷம் அந்த குழந்தை பெருசாக வரைக்குமே தொடர்ந்து மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நானெல்லாம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போகலான்னு நினைக்கும் போது நீ பிறந்துட்டேன், நாங்கள் ஒன்றும் செய்யலை. இந்த கம்பரக்கத்தின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இந்த கருதலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதில் தொப்புள் கொடி அறுத்துட்டேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு வச்சு நீ டெலிவரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இன்றைக்கி இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப நிகழ்வுகள், ஒரு கல்யாணம் காட்சி, சீர், வளைகாப்பு, இது மாதிரியெல்லாம் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா இந்த 2 குடும்பத்துலேயுமே அவங்கள அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்னுரிமை தர்றாங்களான்னா வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. இவங்க இந்த ஜாதி, அவங்க இந்த ஜாதி, அவங்க கொண்டு நம்ம முன்னாடி உட்கார வைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சர்ச்சைகள் எங்கே அந்த நிகழ்வு நடக்கிற இடத்துலையே. அவங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட சீர் செய்யணும்னு சொல்லி போவாங்க, பட் அங்கே அது தடை விதிக்கப்படும். அப்போல்லாம் வந்து அவங்க மிகுந்த துயருக்கு ஆளாவாங்க. இதெல்லாம் நானும் பல நேரங்களில் கண்ணார பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது அவங்களுடைய இரத்த உறவுகளாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. டேய், அது யார் பண்ணிட்டா, அவங்க மாமியார் மட்டும் நினைக்காத, உனக்கு அக்கா, புரியுதா, அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் வருவாங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணி போட்டா தெரியாது, என்ன பண்ணி போட்டா, என்ன பண்ண, இப்படி பண்ண, அப்படி பண்ணு சொல்லி ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிற அளவுக்கு ஆனால் இடித்து திருத்துற அளவுக்கு ஆட்கள் வருவாங்க. அதே மாதிரி அவனும் வந்து அட யார் நம்ம அக்கா உள்ள தானே, அப்படி நம்ம மாமன் உள்ள தானே, நம்ம அத்தா உள்ள தானே அப்படின்னு அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பட் காதல் திருமணங்கள் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேள்வி கொஞ்சம் அதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்படி யாராவது சொல்ல வந்தாலும் அவங்கள வந்து எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு மறுதரப்பினர் வந்து தயங்க மாட்டாங்க. போய் சொல்றதுக்கு இவங்களும் தயக்கப்படுவாங்க. என்ன சொன்னாலும் எடுவிடாதுன்னு தெரியுது. இது மாதிரி எல்லாம் ஒரு சூழல் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே காதல் திருமணம் செய்து தொலைதூரத்துக்கு போயிடறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண், ஒரு ஆணை நம்பி. அப்போ அங்கே கேட்பாரே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாங்க. லோக்கலில் இருந்தால் கூட கொஞ்சம் எதாவது பார்ப்பாங்க, கேட்பாங்க, 4 பேர் கேட்பாங்க, அந்த குடும்பத்தினர் தெரிஞ்சுக்குவாங்க. பட் ரொம்ப தூரம் போகும்போது அதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை. அந்த பெண்ணோடு பிறந்தவர்கள் ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி ஒரு இணக்கமாக இருப்பாங்களா, சித்தப்பா பெரியப்பான இணக்கமாக இருப்பாங்களான்னா அவங்களுக்குள்ள பேசலான்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட ஐயோ நம்ம பேசினா இவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலேயே அவங்களும் வந்து அதை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. ஒரு சிலர் வந்து ஐயோ நம்ம அவங்ககிட்ட பேசிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது வந்துடுமே, அவங்க அது வேணும் இது வேணும் கேட்டால் நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் பேக் அடிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் ட்ராபேக்கும் இருக்குது. ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குடும்பங்களில் ரொம்ப விகரசாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் இது மாதிரி திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டால் அன்னைக்கே அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த கருமாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பண்ணிடுறாங்க. இனிமேல் நீ எனக்கு மகனும் இல்லை அல்லது மகளும் இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக முடிவெடுக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் கௌரவ கொலை அதெல்லாம் கூட நடக்கிறது நம்ம அடிக்கடி டிவி நிகழ்ச்சிகள்லையும் பேப்பர்லையும் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இது மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பம் எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, நம்ம இது மாதிரி ஒரு முடிவு பண்ணோம்னா இந்த முடிவு செல்லுபடி ஆகுமா ஆகாதா, இது நம்ம செய்கிறது சரிதானா தவறா, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி பொருளாதாரம்,
இப்போ நம்ம அது மாதிரி நம்பி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னா அவங்கள காலத்துக்கு கலங்காமல் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு சொந்தமான வேலைவாய்ப்பு இருக்குது, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல. பட் அதுவும் இல்லாமல் நம்மளை நம்பி ஒருத்தர் வந்துடுறாங்க அப்படிங்கும்போது அது யாரை நம்பி வர்றாங்களோ அவங்களுக்கும் சிரமம், நம்பி வந்தவங்களுக்கும் சிரமம். ஸோ இதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2 ஃபேமிலிலையும் அக்செப்டன்ஸ் குறையும் பொழுது இது மாதிரியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும், உறவு ரீதியான பிரச்சனைகளும், மன ரீதியான பிரச்சனைகளும், பண ரீதியான பிரச்சனைகளும் நிறையவே காத்திருக்கு. ஸோ இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி திருமணங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக சக்ஸஸான திருமணங்களும் உண்டு. உடனுக்குடனே அத்திட்டு வரக்கூடிய குடும்பங்களும் உண்டு. அவனை நம்பி போன ஒரே மாதம் கூட இருக்க முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தார், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவருடைய போக்கு வேறு மாதிரி இருந்ததுனால என்னால் ஒரு நிமிஷம் கூட அவர் கூட இருக்க முடியாது அப்படின்னு தாய் வீட்டுக்கு வந்த பெண்களும் இருக்கிறாங்க. நீதிமன்றத்தை நாடி சென்ற பெண்களும் இருக்கிறாங்க. இந்த 2க்குமே இல்லாமல் சீன்லேயே வராமல் காணாமையே போன பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ காதல் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு வரும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சீராய்வு பண்ணி பாருங்கள். இதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் 2ஐயும் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு சரியான நல்ல முடிவெடுங்க. ஏன்னா வாழப்போகிறது ஒரு முறை. அதில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய துணை சரியாக சூஸ் பண்ணல அப்படின்னா காலத்துக்கும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சரியாக சூஸ் பண்ணிங்க உடைய வாழ்க்கை வெரி ஸ்ட்ராங் ஜம்முன்னு இருக்கும். ஒரு சில உறவுகள் விட்டும் போகாமல் விடவும் முடியாமல் மறுதளித்து வாழ்க்கை பூரா நொந்துட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பல இடங்களில் 2 பேர்த்துக்குமே வேண்டான்னு தோணிடும். கோர்ட்டு வரைக்கும் போயிடுவாங்க விவாகரத்துக்கு. 2 பேர்த்துக்குமே விவாகரத்து கொடுத்துடலான்னு தான் இருக்கும் மனசுக்குள்ள. பட் அங்கே போனதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் விவாகரத்து வேணும்னு கேட்டதுக்கப்புறம் எதிர்த்தரப்பு என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு விவாகரத்து வேண்டாம், நான் அவங்களோட தான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு அவங்களுடைய ஸ்டைலை மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருடைய வாழ்க்கையும் சூன்யம். 2 பேருமே வாழ்ந்த பாடல இல்லையா? 2 பேருமே வேறு மறுமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான அதுவும் இல்லை. ஸோ இப்படியும் இருக்குது. அதனால் இது எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காதல் திருமணங்கிற பாதையில் போகிறதுன்னு முடிவெடுத்துட்டா நல்ல யோசனை பண்ணி பொறுமையாக முடிவெடுத்து ஒரு நல்ல இல்வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. ஓகேவா? நன்றி.